ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஜூன் 13, 14, 15 அதாவது சாட்டர்டே, சண்டே, இன்றைக்கி மண்டே 3 நாளோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கடற்கடன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா, ஸ்கில் இந்தியா அதோட 12 வருஷம் மைல் ஸ்டோனை வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஸ்கில் இந்தியா யார் கீழே வருவாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கீழே வருவாங்க. ஸோ இவங்க இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி 12 வருஷத்தில் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி 2015 வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலி ஸ்கில் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு இதில் வந்து டிஜிட்டல் எக்கோசிஸ்டமும் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப்பும் கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி ஸ்கில் இந்தியா அப்படின்றது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து ஸ்கில் ரிலேட்டடான ட்ரைனிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா ஸ்கில் இந்தியா கீழே வரும். ஸோ வேர்ல்ட்லேயே ஒரு லார்ஜஸ்ட் ஸ்கில்லிங் எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஸ்கில் இந்தியா தான். ஓகேவா? ஸோ ஸ்கில் இந்தியா என்ன, வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ஸ்கில்லிங் எக்கோசிஸ்டம். ஸோ இந்த ஸ்கில் இந்தியாவை பொறுத்தளவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பீப்புள்ஸ்க்கு வந்து ஒகேஷ்னல் எஜுகேஷன் மூலமாக ட்ரைனிங் தருவாங்க, இண்டஸ்ட்ரி லீட் ட்ரைனிங் தருவாங்க, அப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப் தருவாங்க, ஆண்டர்பிரினர்ஷிப், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி என்னென்ன வகையிலலாம் ஒருத்தருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் திங்ஸ் எல்லாம் சொல்லித்தர முடியுமோ அதெல்லாம் சொல்லித்தராங்க. ஸோ இந்தியா தான் என்ன அப்படின்னா வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்டான ஸ்கில்லிங் எக்கோசிஸ்டம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப டைவர்ஸும் கூட. அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறையா விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது 2014 வந்து 9,776 வந்து இருந்துச்சு. ஸோ இப்போது எவ்வளோ மாறி இருக்குது நேஷ்னல் வைடில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13,888 இன்ஸ்டியூட்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட்டாக அடுத்தது என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, செகண்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஸோ இதுதான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2025 to 2026க்கான ரிப்போர்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட ஹார்டிகல்ச்சர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷத்தில் மட்டும் ஹார்டிகல்ச்சர், அதாவது ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்னு 2 இருக்குது. அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வந்து நீங்கள் பார்க்குற கிராப்ஸு, நெல் இதெல்லாம் பற்றி பார்க்குறது. ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் பேஸ் பண்ண அக்ரிகல்ச்சரை பற்றி பார்க்குறது. ஸோ இப்போது கொய்யா மரம், தென்னை மரம், வேறு இது ஆப்பிள் மரம், மேங்கோ, பப்பாயா, பனானா, இது எல்லாமே எதில் வரும்னா ஹார்டிகல்ச்சரில் வரும். ஸோ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பற்றி பேசுகிறது தான் யார் அப்படின்னா ஹார்டிகல்ச்சர். ஸோ இதுங்களோட ரிப்போர்ட் இது. ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ மொத்த கல்டிவேஷனில் 1.90 ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ 24 to 25 வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலாக ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ எவ்வளோ இடத்துல போடுறாங்க அந்த ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 0.05% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, எவ்வளோ டன்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,777.76 lakh tons ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் யார், அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ராஜஸ்தானில் ஒரு எஃப்எம் டிரான்ஸ்மிட்டரை ஜெய்சால்மரில் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அஸ்வினி வைஷ்ணவ் இவர் என்ன மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெய்ட்டியோட மினிஸ்டர். ஓகேவா? ஸோ இவர் வந்து ஒரு 20 கிலோவாட், ஓகேவா, ஸோ ஒரு 20 கிலோவாட் பேஸ் பண்ண ஆகாஷ்வாணி ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் டிரான்ஸ்மிட்டரை வந்து ராம்கார் ஜெய்சால்மரில் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 20 கிலோவாட் ஆகாஷ் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் டிரான்ஸ்மிட்டர்னால் என்ன அப்படின்னா, ஒரு நார்மலாக நம்ம கேட்குற எஃப்எம் தாங்க. ஸோ இப்போ புதுசாக இந்த எஃப்எம் வந்து ராம்நகர் ஜெய்சால்மரில் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் திறந்து வச்சதுனால இப்போது ராஜஸ்தானில் இருக்க டோட்டல் எஃப்எம்ஸோட நம்பர் வந்து 39 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 20 கிலோவாட் ஆகாஷ்வாணி ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டட் டிரான்ஸ்மிட்டர் வந்து எவ்வளோ ஏரியா கவர் பண்ணும் அப்படின்னா 80 கிலோமீட்டர் ஆஃப் ரேடியஸ் வந்து கவர் பண்ணும். ரேடியஸ் எவ்வளோ? 80 கிலோமீட்டர். ஸோ இது எது ஸ்கொயர் ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா
1000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஜெய்சால்மர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இது கவர் பண்ணும். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பெட்டரான ஆக்சஸ் டு நியூஸ், எஜுகேஷனல் கண்டென்ட், பப்ளிக் சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ வேறு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த அஸ்வினி வைஷ்ணவ் வந்து என்ன சொல்லி எங்கே போயிருந்தாங்க அப்படின்னா மாளவியா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜெய்ப்பூரில் வந்து போயிருந்தாங்க. ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இதுக்கப்புறமா வந்து ஒரு ஏஐ லேபை வந்து ஜெய்ப்பூரில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மேக்கர்ஸ் லேப் கொண்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷனுக்காண்டி குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிமுலேஷன்ஸை வந்து கொண்டு வரலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்கமிங் லேப்ஸ் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எங்கே வச்சு சொன்னார் இந்த லேப்ஸ் எல்லாம் இனிமேல் கொண்டு வருவோம் அப்படின்னு மாளவியா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நாகாலாண்டு, அஸ்ஸாம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 3 பேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நாகாலாண்டு, அஸ்ஸாம். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட்குள்ளே போகிறாங்க. ஸோ எதுக்குப்பா அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி எதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாகாலாண்டில் இருக்க கேஸ் அண்ட் ஆயில் ரிசோர்ஸஸை வந்து வெளில கொண்டு வர. ஸோ இதுக்காண்டி தான் இந்த எம்ஓயு எங்கே வச்சு சைன் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து சைன் பண்ணாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா அஸ்ஸாம் நாகாலாந்து பவுண்ட்ரியில் இருக்க மினரல் ஆயில் ஆப்ரேஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸை வந்து யூஸ்வலி நாகாலாண்டில் இதுக்கு முன்னாடி வந்து ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிப்பாட்டினாங்க. 31 வருஷம் கேப்க்கு அப்புறம் இப்போ தான் அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எம்ஓயு அப்போ யாரெல்லாம் இருந்தாங்க அப்படி பற்றி பார்த்தீங்கன்னா அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா வந்து இருந்திருக்காரு. அவர் தான் வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் ஹர்தீப் சிங் பூரி இருந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அஸ்ஸாம் இருந்தார். அஸ்ஸாமோட சீஃப் மினிஸ்டர் யார்? ஹிமட்டா பிஸ்வா சர்மா. ஸோ அதுக்கப்புறம் நாகாலாண்டோட சீஃப் மினிஸ்டரும் இருக்கார், நெய்பூரியோ. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த எம்ஓயு சைன் பண்ணாங்க. நான் எப்படி இவ்வளோ பேரை ஞாபகம் வச்சுப்பேன்னா ஒரே ஒரு க்ளூ, 2 ஸ்டேட் இன்க்ளூட் ஆகுதுன்னா அவங்க 2 பேரோட சிஎம். ஸோ ப்ளஸ் வந்து இதில் பெட்ரோல் அண்ட் ஆயில் கேஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. அது எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ. ஸோ அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம்ல தான் அந்த மினிஸ்டர். ஸோ இதில் வந்து 2-3 ஸ்டேட்ஸ் வந்து உள்ளே வருது அப்படின்றதுனால இது வந்து 2 ஸ்டேட் உள்ளே வருது அப்படின்றதுனால இதை வந்து யார் கோஆர்டினேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹோம் அஃபேர்ஸ் வந்து பண்ணாங்க. ஸோ அமித்ஷா வந்து சென்ட் பண்ணுவார். இப்படி தான் நான் இதை ஞாபகம் வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 பேங்க்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 2 பேங்க்கோட சென்ட்ரல் போர்டோட டைரக்டராக வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் சர்வீசஸோட செக்ரட்டரியான சஞ்சய் லோஹியாவை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ சஞ்சய் லோஹியா வந்து ஸ்டேட் பேங்க், ரிசர்வ் பேங்க், ஸோ இந்த 2 பேங்க்கோட சென்ட்ரல் போர்டோட நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து ஆறாரு. ஓகேவா? ஸோ அப்போது யார் வந்து அவரோட பொசிஷன் ஆக்குபை பண்ணுவான்னு பார்த்து ஸோ இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2 பேரோட நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக யார் வந்திருக்கா? சஞ்சய் லோஹியா. சஞ்சய் லோஹியா என்னவா இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் சர்வீசஸ் டிஎஃப்எஸோட செக்ரட்டரியாக இருந்தார். ஓகேவா? ஸோ அங்கேருந்து இவர் அங்கே போயிட்டாருன்னா புதுசாக செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீசஸாக யார் வந்திருக்காங்க அப்படின்னா எம் நாகராஜு. ஸோ அவர் தான் வந்து வந்திருக்காரு, எம் நாகராஜு. ஸோ அவர் தான் இனிமேல் வந்து செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீசஸ். ஸோ இவர் வந்து ஜூன் 1லேருந்து பதவி இருப்பார். இவரை வந்து ஜூன் 11லேருந்து இந்த பதவி இருக்கிறார். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்பேஸ் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேப் ஃபண்டுக்காண்டி ஒரு 3 கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேப் அப்படின்னா என்ன அப்படின்னா டெக்னாலஜி அடாப்ஷன் ஃபண்டு. ஸோ இதுக்கு யார் வந்து அந்த 3 கம்பெனியை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன், அவங்க தான் வந்து இன்ஸ்பேஸ். ஸோ இவங்க வந்து இஸ்ரோவோட ஒரு கமர்ஷியல் ஆர்ம். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 ஸ்டார்ட் அப்ஸை வந்து இந்த டேப் ஃபண்டுக்காண்டி செலக்ட் பண்ணியிருக்காங்க. TAF, டெக்னாலஜி அடாப்ஷன் ஃபண்ட். ஸோ இதில் செலக்ட் ஆகிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து அவங்களோட ஹை இம்பேக்ட் டெக்னாலஜிஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்காண்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா 25 crore இந்தியன் ருபீஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த 3 ஸ்டார்ட் அப் யாருன்னு பார்த்துடலாமா? ஆஸ்ட்ரோ ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ், ஷாட்ஸ்டூர் அனாலிட்டிக்ஸ், ஸோ அதுக்கப்புறம் டேக் மீ ஸ்பேஸ் அப்படின்னு 3 பேர்.
ஸோ இதில் 3 பேருக்கும் ஒவ்வொரு திங் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க ஆஸ்ட்ரோபேஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ். ஸோ அவங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா ஹை த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரீயூசபிளான க்ளோஸ்டு சைக்கிள் லிக்விட் ராக்கெட் இன்ஜினை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அதோட திங் என்ன அப்படின்னா 800 KN, அதாவது 800 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்டை வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து மீடியம் டு ஹெவி லிஃப்ட் ஸ்பேஸ் வெஹிக்கிள்ஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதை யார் பண்ண போகிறா? ஹை லிக்விட் த்ரஸ்ட் ராக்கெட் இன்ஜின்ஸை ஆஸ்ட்ரோஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் வந்து பண்ண போகுது. ஸோ அப்போ வந்து ஷேட்ஷூர் அனாலிட்டிக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து லார்ஜ் ஸ்கேலில் எர்த் அப்சர்வேட்டரிஸ் மாடல்ஸை வந்து கொண்டு வரணும். ஸோ இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாரிணி. ஸோ அப்படி தான் இந்த எர்த் அப்சர்வேட்டரி ஏஐ மாடல்ஸ்க்கு வந்து நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் டேக் மீ டு ஸ்பேஸ். ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா ஏஐ சப்போர்ட்டட் ஸ்டார் ட்ராக்கர் சிஸ்டம் வந்து இவங்க வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ 3 பேருக்கும் 3 வேலை. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் வந்து லிக்விட் ஹை த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரீயூசபிள் ராக்கெட் இன்ஜின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டாவது லார்ஜ் ஸ்கேலில் அப்சர்வேட்டரி சென்டர்ஸை வந்து கொண்டு வரணும். டேக் மீ டு ஸ்பேஸ் வந்து ஸ்டார்ஸை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ இது 3க்கும் தான் அதாவது இந்த 3 கம்பெனிஸ்க்கும் இந்த 3 வேலை அப்படின்னு வந்து டாஃப்க்கு கீழே இஸ்ரோவோட ஒரு டெக்னிக்கல் ஆர்மான இன்ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது போயிடலாமா? ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஒரு எம்ஓயு. ஸோ இது யாரெல்லாம் சைன் பண்ண யார் யாருக்கு பிட்வீன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்எல்சி இந்தியா லிமிடெட். ஸோ அவங்க யார் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சோட சிஇஆர்ஐ சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கூட. ஸோ இந்த இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடி தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் எதுக்குப்பா எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேர் எர்த் எலமெண்ட்ஸை வந்து மைனிங் வேஸ்ட்லேருந்து ரீக்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற டெக்னாலஜிஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. எதுக்கு? ரேர் எர்த் எலமெண்ட்ஸை வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்புறம் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ இதை வந்து மைனிங் வேஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை பில்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க 2 பேரும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. சரி, இதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணுவோம் வழக்கம் போல் இவி பேட்டரிஸ்க்கும் செமிகண்டக்டர்ஸ்க்கும் இந்தியா வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதில் யார் யார் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தா ஸோ இந்த எம்ஓயுவை எங்கே வச்சு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நெய்வேலியில் வச்சு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்எல்சி இந்தியா லிமிடெட் சைட்லேருந்து அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மைன்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்க்கு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ் ஜாஸ்பர் ரோஸ். ஸோ இது இந்த இன்ஸ்டியூட் சைட்லேருந்து அவங்களோட டைரக்டர் கே ரமேஷா வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யாரோட ப்ரெசன்ஸை சைன் பண்ணுறாங்க அப்படின்னா என்எல்சி இந்தியா லிமிடெடோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரோட ப்ரெசன்ஸ். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்னகுமார் மொட்டுப்பாலி. அவர் தான் சேர்மன் அண்ட் எம்டி. ஸோ இதுக்கு என்எல்ஜிக்கு. ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸில் இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் நோக்கமே வந்து என்ன அப்படின்னா மைனிங்கில் க்ரியேட் ஆகிற வேஸ்ட்லேருந்து எனக்கு தேவையான ரேர் எலமெண்ட்ஸை வந்து நான் எடுக்கிறதுக்கான டெக்னாலஜியை க்ரியேட் பண்ணும். ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா WEF வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட டெக் பயோனியர்ஸ்க்கான கோஹார்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ஸ் வேர்ல்டு முழுக்க இருந்து ஒரு 100 இயர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராம்காண்டி. ஸோ இந்தியாவிலேருந்து இது எத்தனை கண்ட்ரீஸ்லேருந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தம் 23 கண்ட்ரீஸ்லேருந்து 100 குளோபல் ஸ்டார்ட் அப்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்தியாவிலேருந்து எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா 2026க்கு வந்து 9 ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இது வரைக்கும் இதுக்குள்ளே போன இந்த கொஹார்ட்குள்ளே போன மொத்தம் இந்திய ஸ்டார்ட் அப்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே 23 தான். ஸோ இதில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா சேட்டலைட் பிளாட்ஃபார்மான துருவா ஸ்பேஸ். ஸோ அதுக்கப்புறம் கிளைமேட் அண்ட் கார்பன் டெக்னாலஜிக்கு வராஹா. ஸோ அதுக்கப்புறம் பெலாட்ரிக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ப்ரொபல்ஷனுக்காண்டி. ஸோ இது 3 வந்து ரொம்ப ஹைலைட்டான ஸ்டார்ட் அப்ஸ் உள்ளே போனது. மொத்தம் இந்த வருஷம் எத்தனை பேருக்கு அப்படின்னா 9. ஸோ ஓவராலாக இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு அப்படின்னா பாஸ்ட் இயர்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 23 வந்து போயிருக்கு. ஸோ இதில் இந்த வருஷம் 2026 வந்து எந்தெந்த கண்ட்ரிலாம் பார்க்க போகிறோம், யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா யூஎஸ். ஸோ யூஎஸ்ஏலேருந்து மொத்தம் 43 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் எத்தனை பேர் போயிருக்காங்க? 10.
ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் 9 பேர். ஸோ அதுக்கப்புறம் யூகேலேருந்து 8 பேர் வந்து போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த செலக்ட் ஆகிருக்க 9 கம்பெனிஸ் வந்து இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட டெக் பயோனியர்ஸில் வந்து அடுத்த 2 இயர்ஸ்க்கு வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா டாடா ஏர்பஸ் C295 வந்து என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு ஏர்க்ராஃப்ட். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்குள்ளே வரும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டெஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கோயிங் பேக் இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் ருப்பீஸில் 21,935 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. எதுக்கு? ஒரு க்ரோஸ்க்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா 56 C295 ஏர்க்ராஃப்ட்ஸை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து 16 வந்து ஃப்ளையின்ஸ் கண்டிஷன், அதாவது வாங்கினோன்னா அப்படியே ஃப்ளை பண்ணிக்கலாம் அந்த கண்டிஷனில் ஸ்பெயின்லேருந்து வரும். ஸோ இதில் 46 56 வர வேண்டியதில் 16 வந்து ஸ்பெயின்லேருந்து வரும். மிச்சம் இருக்க 40 எங்கே அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் அசம்பிள் பண்ணணும். ஸோ அதுதான் கண்டிஷன். இதோட டெலிவரி ஷெட்யூல் வந்து 2026லேருந்து 2035குள்ளே இந்த ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுக்காண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா டாடா ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு ஃபைனல் அசம்பிளி லைனை வந்து எங்கே செட் பண்ணாங்க அப்படின்னா டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிட்டடும். ஸோ அதுக்கப்புறம் ஏர்பஸ் ஏசியும் இதில் வந்து இந்த ஃப்ளைட் டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்காண்டியான அசம்பிளி செஷனை வந்து எங்கே வந்து செட் பண்ணாங்க அப்படின்னா டாடா ஏர்க்ராஃப்ட் கம்ப்ளீட் ஃபைனல் அசம்பிளி லைன். ஸோ இது எங்கே செட் பண்ணாங்க அப்படின்னா வடோதரா குஜராத்தில் வந்து செட் பண்ணாங்க. ஓகேவா? வடோதரா அது எங்கே இருக்குது? குஜராத்தில் வந்து செட் பண்ணாங்க. ஸோ இதை வந்து எப்போ இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 28 அக்டோபர் 2024. ஸோ இதை வந்து 2 PM சேர்ந்து வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்தியன் பிஎம்மான நரேந்திர மோடி அவர்களும் அதுக்கப்புறம் ஸ்பெயினோட பிஎம்மான பெட்ரோ சான்ச்சி அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து இதை வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இதுலேருந்து இப்போ இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த அசம்பிளி லைன்லேருந்து அசம்பிள் ஆகப்பட்ட ஒரு C295 ஏர்க்ராஃப்ட் வந்து இப்போ வந்து ஃபைனலாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் யார் சேர்ந்து டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிட்டடும், ஸோ அதுக்கப்புறம் ஏர்பஸ் ஆன ஏசியும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லி இதை டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது எதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி? ஒரு 56 ஏர்க்ராஃப்ட் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்காண்டி வாங்குறாங்க. அதில் 16 ஸ்பெயின்லேருந்து வந்துடும், மிச்சம் 40 இந்தியாவில் அசம்பிள் பண்ணுறோம். அந்த அசம்பிள் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் எங்கே தொடங்கினாங்க? குஜராத்தில் வடோதராவில் வந்து PM நரேந்திர மோடியும் PM ஆஃப் ஸ்பெயின் பெட்ரோ சான்ச்சியும் இனாக்ரேட் பண்ணாங்க. எப்போ? 28 அக்டோபர் 2024 ரைட்டா? ஸோ அடுத்தது பார்த்துலாமா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மறுபடியும் ஒரு எக்கனாமிக் நியூஸ். ஸோ இதுபடி என்ன? அகெயின் இந்தியாவோட ஜிடிபி. ஸோ இந்த தடவை யார் சொல்கிறா? வேர்ல்டு பேங்க் வந்து சொல்லுது. ஸோ வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து உயர தான் செய்யும். ஸோ இப்போ வந்து என்ன இதுக்கு முன்னாடி எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜனவரியில் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து 6.5 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6.5% இருக்கும். இப்போ அதை 10 பேசிஸ் கூட்டி, அதாவது 10 பாயிண்ட்ஸ் கூட்டி இந்தியாவோட ஜிடிபி ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 27 வந்து 6.6% இருக்கும். ஸோ இதே இது வந்து ஃபினான்ஷியல் இயர் அடுத்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 28க்கு ஜிடிபி எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 7.2% இருக்கும்னு யார் சொல்கிறா? வேர்ல்டு பேங்க் வந்து சொல்லுது. ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் என்னதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்? பில்லியனர் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போது வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு ட்ரில்லியனராக ஒருத்தர் வந்து ஆறாரு. ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் எக்ஸோட ஓனர் எலான் மஸ்க். எப்படிப்பா பொசுக்குன்னு ட்ரில்லியனர் ஆன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ட்ரில்லியனர் ஆன் பேப்பர் ஒர்க், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸோட பப்ளிக் ஷேர்ஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஜூன் 2026 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஷேர் வந்து 135 rupeesக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ? 135 rupees $. ஸோ இதுபடி அவங்களுக்கு எவ்வளோ மொத்தம் ஷேர்ஸை விற்று அவங்களுக்கு ஷேர்ஸை வந்து அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
$1.77 ட்ரில்லியன் வந்து அவங்க வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஐபிஓ மூலமாக. ஸோ இப்போது இவரோட அப்ராக்சிமேட் பேப்பர் வெல்த் எவ்வளோ கிராஸ் பண்ணிடுச்சு, 1.1 ட்ரில்லியனை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதனால் வேர்ல்டோட ஃபஸ்ட்டு ட்ரில்லியனராக பேப்பரில், அதாவது இப்போது இந்த 1.1 ட்ரில்லியனுமே எதில் வந்து இருக்குது, ஐபிஓவாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, அதாவது நாஸ்டாக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நியூயார்க் யூஎஸ்ஏல இருக்குது அந்த ஃபண்ட்ஸ் வந்து. ஸோ அப்போது வந்து இதெல்லாமே எப்படி இருக்குது, ஐபிஓவாக இருக்குது. ஸோ அதனால் இவர் வந்து ட்ரில்லியனர் ஆன் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்டோட ஃபஸ்ட்டு ட்ரில்லியனர் யாருன்னு கேட்டால் யார் சொல்லுவீங்க? வெரி குட், எலான் மஸ்க்கை வந்து சொல்லிடணும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்பிட்ரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் அப்படின்னா பிரின்சஸ் பச்கட்ரியாபா மஹிதூல் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா தாய்லாந்து கிங்கான மஹா வஜிரலங்கானோட எல்டஸ்ட் சன்னு. ஸோ எத்தனாவது வயசில் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னா 47 வயசில் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இவர் வந்து டிசம்பர் 2022 இவர் வந்து எதில் இருந்திருக்காரு, கோமாவில் தான் இறந்துருக்காரு. இப்போ வந்து இறந்து போயிட்டார். ஸோ இவர் வந்து எங்கே இறந்து போனார் அப்படின்னா தாய்லாண்டில் இருக்க பேங்காக்கில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்து போயிட்டார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யார் அப்படின்னா ஜஸ்பல் ரனா. ஸோ ஜஸ்பல் ரனா வந்து யாராக இருந்திருக்காரு அப்படின்னா இந்தியன் ஷூட்டராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஏஷியன் கோல்ஸில் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டாக வந்து இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து கார்டியாக் காம்ப்ளிகேஷன்ஸால் அவரோட 49 வயசில் வந்து இறந்து போயிட்டார். ஸோ இவர் வேறு என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா இந்தியன் ஷூட்டிங் கோச்சாக இருந்திருக்காரு, இந்தியன் ஷூட்டிங் டீமோட கோச்சாக இருந்திருக்காரு. ஸோ இவர் எங்கே இறந்தார் அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து இறந்திருக்காரு. 1976 எங்கே பிறந்தார் அப்படின்னா உத்தரகாண்டில் வந்து பிறந்தார். ஸோ இவருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில். ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 2002 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் இறந்துட்டார். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஒரு கிரிக்கெட்டர் அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க. ஸோ என்ன ஊர் கிரிக்கெட்டர் அப்படின்னா நியூசிலாந்து கிரிக்கெட் லெஜெண்ட். ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னா கேனி வில்லியம்சன். ஸோ இவர் வந்து அவரோட 16 வருஷ கெரியருக்கு அடுத்து அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்குள்ளே போகிறாரு. ஸோ இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இவர் வந்து ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து 2021 வந்து இவங்க வந்து அடித்தாங்க. ஸோ இவர் வந்து மொத்தமாக எவ்வளோ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19,346 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 48 செஞ்சுரிஸ். ஸோ அதுக்கப்புறமா 378 மேட்சஸ் வந்து இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 2 தடவை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வந்து இவர் ஆடியிருக்காரு. ஸோ இப்பேற்பட்ட மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி என்ன அப்படின்னா ஜூன் 13 என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆல்பினிசம் அவேர்னஸ் டே. ஓகேவா? ஸோ இதோட தீம் வந்து என்ன அப்படின்னா ப்ரௌட்லி இன் மை. ஸோ இந்த வருஷத்துக்கான இன்டர்நேஷ்னல் அல்பினிசம் அவேர்னஸ் டேக்கான தீம் என்ன அப்படின்னா ப்ரௌட்லி இன் மை ஸ்கின் செலிப்ரேட்டிங் ஆல் ஸ்கின் டோன்ஸ் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ, பாய்.